எம்பி உங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குதா? எம்பி வரக்கான அத்தனை ஏற்பாடையும் பொன்னுத்துறை சார் பாத்துட்டாரு. பாதுகாப்புக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. பொன்னுத்துறை சார் இருக்கும்போது பாதுகாப்புக்கு என்ன பஞ்சமா சார்? எம்பி சார் வந்துட்டாரு. எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணுங்க. ஓகே சார். அப்பனுக்கு வாள் வந்தா அத்தரத்துல கொடை பிடிப்பானா, அந்த கதையா தான் இருக்குது. எம்பியான மக்களை போய் பார்க்க வேண்டியதானே. ஸ்டேஷன்ல என்ன வேலை? பொன்னுத்துறை சார தீண்டி பார்க்கணும், அதுக்கு தானே வாராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். பொண்ணுத்துறீங்க எம்பி வரக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஏதாவது கேஸ் விஷயமா அவர் வெளியில அனுப்புங்க. சார் அதான் எம்பி வராரமே. எம்பி என்ன விஷயமா வராருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். கேஸ் விஷயமா பொண்ணுத்துறை வெளியில அனுப்புங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். எம்பி வரக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? எஸ் சார். எம்பிக்கு பின்னாடியே நீங்க போங்க, சரியா? எம்பி சார் நம்ம அவர் ஒரு கேஸ் விஷயமா வெளியில போக இருக்கு, நீங்க பாத்துக்கிடுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்ன இந்த ஸ்டேஷன்ல இத்தனை பேர் தான் இருக்காங்க என்ன? இதுதான் ஒரு எம்பிக்கு கொடுக்குற மரியாதையா என்ன? சார் நீங்க முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எல்லா டியூட்டி விஷயமா வெளியில போயிருப்பாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா. நான் வருவேன்னு தெரிஞ்சே எல்லாரையும் டியூட்டிக்கு அனுப்பியிருப்பேன். பொண்ணுத்துறை இங்க வரணும். ஆமா, இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் யாரு? பொன்னுத்துறை சார். நான் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். சேவை செய்ய வந்தவனுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குற மரியாதை எவ்வளவுதானா? மண்ணாங்கட்டி, நீ சேவை செய்ய வந்தியா என்னத்துக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வாலாட்டின மொட்டைய நறுக்கிறேன். உங்களதான் நான் கேக்குறேன். சார் இந்த ஸ்டேஷனுக்கு தான் சார் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மேடம், வணக்கம் சார். இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் யாரு? பொன்னுத்துறை சார். அவர் அரமணத்துல இங்க வரணும். குட் மார்னிங் சார். வாடா வா, இன்னைக்கு ஆட்டத்தை பாரு. பொண்ணுத்துறை உன்னை வெளியில தானே அனுப்புனேன். இது என் கடமை, நான் செஞ்சுதான் ஆகணும். பொண்ணுத்துறை அவனை அசிங்கப்படுத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. என் வீட்டுக்கு ராத்திரிக்கு காவலுக்கு வந்துருங்க. என்ன புரியுதா? அதுக்கு என்ன கான்ஸ்டபிள் எஸ் நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். இல்ல, வேற யாரும் எனக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இவரால கொடுக்க முடியும்னு நம்புறேன். அதனால என் வீட்டுக்கு ராத்திரிக்கு காவலுக்கு பொண்ணுத்துறை சார் வராரு. என்ன சரிதானே சார்? ராத்திரி வீட்டு காவலுக்கு வாரீங்க. விக்ரம். ஓகே சார். வாடா, வீட்டு காவலுக்கு வா. உன்னை நான் எப்படி பாடுபடுத்துறேன்னு பாரு. கமிஷனர் என் வீட்டு காவல்கார வாட்ச்மேன். இன்னும் நீ போடுற பாட்ட பாரு. அவருக்கு இந்த ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் வேணா வரேன் சார். உனக்கும் இருக்குது, ஆனா இப்ப இல்ல. இல்ல, அவரே வரட்டும். அவர் தான் பாதுகாப்பு நல்லா கொடுப்பாரு. ஓகே சார். பொண்ணுத்துறை அவன் வீட்டு காவலுக்கு கூப்பிடுறான். நீ என்ன? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். என் பின்னாடியே வாங்க. என்ன விக்கி சார் சாத்தாவுறீங்க? இவரு பிரச்சாரத்துக்கா? அம்மா, பிரச்சாரத்துக்கு போறேன். மக்களுக்காக களை இறங்கிருக்க. பாதுகாப்புக்கு போலீஸ் வராம எப்படி? அதுக்கு நம்ம ஸ்டேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள என்ன விக்கி சார், பாதுகாப்புனாலே பொண்ணுத்துறை தானே. அவரே வரட்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறேன். பொண்ணு தெரியவா காவலுக்கு கூப்பிடுற. சரி, என் பின்னாடியே பாதுகாப்புக்கு வாங்க. என்ன சார் இந்த சார் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? வேண்டாம் பொண்ணுத்துறை, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறத. இங்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறான். கூட்டுட்டு போய் ரொம்ப கேவலமா நடத்துவான். பரவாயில்ல, அதுவும் என் கடமை தானே. என் கடமை செய்யறதுக்கு நான் ஒரு நாள் தவற மாட்டேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன வரலையா? என்ன வந்துட்டேன் சார். வேண்டாம் பொண்ணுத்துறை, வேண்டாம், சொன்னா கேளு. உனக்கு பதில் நான் வேணா போறேன். நீங்க இரு. இப்ப நீங்க மேலதிகாரி, அதை மறந்துடாதீங்க. பொண்ணுத்துறை, உங்க கடமையில கரெக்டா இருங்க சார். இவரை பத்தி தான் தெரியுமே, நேர்மை கண்ணியா கட்டுப்பாடு வாழ்றவரு. அவர் கடமை செய்யாம இருப்பாரா? ஆனா இவன் அசிங்கப்படுறதுக்குள்ள கூட்டிட்டு போறான். பொண்ணுத்துறை கமிஷனர். இல்ல இல்ல, இப்பதான் கமிஷனர் இல்லையே. என் சீப்பு காவலுக்கு இங்க ஏன் நில்லு, புரியுதா? பிரச்சாரத்துக்கு போறேன். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க இந்த ஜீப் வரணும், புரியுதா? ஓகே சார். அப்புறம் என் ஷூ ஒண்ணு ஜீப்புக்குள்ள இருக்கு, அதை தூக்கிட்டு வா. நான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே சார். இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் இருக்குது. ஜீப்பு பத்திரம், புரியுதா? ஓகே சார். ஐயோ, ஒரு பக்கம் வீட்டுல கரண்ட் இல்ல, இன்னொன்னு அந்த சூரிய பகவானுக்கு இறக்கமே இல்ல நினைக்கிறேன். இப்படி கொளுத்துதே முடியல. கொஞ்சம் இறக்கம் கட்டுங்க. நான் பாவம் இல்லையா? இந்த கொளுத்துறீங்க. ஏன் இந்த வருஷம் உங்களுக்கு இவ்ளோ கோவம்னு கேக்குறேன். ஒரு வருஷம் இல்ல, இந்த வருஷம் இல்ல இவ்ளோ கோவம். அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்னு உங்களுக்கு இவ்ளோ கோவம்? தெரியாம தான் கேக்க. என்ன கோவம்னு கேக்க. புரியுது.
அங்க யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களே, முடியல. சரி, சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் கொளுத்துவிய, அப்பாட்டுக்கு போவியன்னு பார்த்தா 7 மணி வரைக்கும் கொளுத்துதியல. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிவிட்டேன். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, 7 மணிக்கு போறியல்ல, வரதாவது ஒரு காலையில 10-11 மணிக்கு மேல வரலாம். அதுவும் காலையில 7 மணிக்கே காட்டுன்னு காட்டுதிய. நாங்களும் என்னதான் பண்ணுவோம்? ஏற்கனவே நாங்க வெந்து அவிஞ்சு போய் இருக்க. இவ யாருக்கிட்ட பேசி எனக்கு கடுப்பேத்துறான்னு தெரியலையே. ஆதிரா, சொல்லு. ஏதோ போன்ல யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தியா? யார்கிட்ட போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தனா? நான் நேரா சூரியன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சூரியன் கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியிலே இருக்க முடியல, எங்கதான் போவனே தெரியல. அப்பா கிட்ட போன் அடிச்சு கோட்ரஸுக்கு வரேன்னா தாயே உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற. கொஞ்ச நாள் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொல்லி போன வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணனே தெரியல. இப்ப எங்க போறேன்னு தெரியல. காலையில இருந்து கரண்ட் இல்ல, என்ன பண்ணனு தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. போன் வேற சார்ஜிங் முடிய போகுது. அதான் அதுக்குள்ள அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தேன். பேச வேண்டியதுன்னு அதான் நம்ம ஊர் எம்பி ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னாராம். கூட போக வேண்டியது இருக்கா, அதனால போனை வையின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்டே விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன். காண்டிட்டே பண்ண முடியல. ஆமா, நீ கஷ்டப்பட்டாலே பொண்ணு தர மாமாக்கு பிடிக்காது. நீ காலையில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இத நீ இன்னும் சொல்லலையா? இல்லையே, சொல்லலையே. பனி துணிகளை சேகரிச்சு நீச்சல் குளத்தையே உனக்காக ரெடி பண்ணி கொடுப்பாரு. நீ இன்னும் சொல்லலையாங்க? சொல்லல. சொல்லி பாரு. ஆமா, நீ விக்கி மாமா கிட்ட சொன்னியா? சொல்லலாம் தான் போன் அடிச்சேன். ஆனா அதுக்குள்ள அவங்க எம்பி வந்துட்டாரு, அப்புறமா பேசுறேன், பிறகு கால் பண்றேன்னு சொன்னாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா விவரத்தையும் சொல்லணும். அது வரைக்கும் என் போன்ல சார்ஜர் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு நைட்டு தான் நம்ம தூங்குன மாதிரி தான். இப்ப நம்ம எங்கேயும் போகவும் முடியாது, இங்கேயே தான் இருக்கணும். எப்படி முடியும்? அதுக்கு தான் மீனாக்காவும் மாமாவும் போயிருக்காங்க. ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவாங்களாம். யாரு இந்த விக்ரமு? விக்ரமுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் வேணா அவங்கிட்ட பேசி பார்க்கட்டா? ஐயோ தாயே, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அவன் மனசு பையெல்லாம் கிடையாது. அவன் மிருகமா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன், அதுக்கும் கீழ் உள்ளவன். நீ எதுவும் அவன் கண்ணில் என்ன பற்றாத, சரியா? சரி. அப்படி உனக்கு பேசியே ஆகணும்னா பொண்ணுத்திர மாமா கிட்ட பேசு. இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லு. இல்ல, அது என்ன, இது வரைக்கும் நேர்ல பார்த்துதான் பேசியிருக்கேன். நானா போன் அடிச்சு பேசினது இல்ல. அவங்க கொல்ல நான் போன்ல கேட்டதும் இல்ல. இந்த போன் நம்பராவது இருக்கா என்ன? இருக்குது. பேசி பாரு. பொண்ணுத்திர மாமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? உன் குரல போன்ல கேட்டா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. பயமா இருக்குதே. என்ன பயம்? நேர்ல பார்த்து பேசும்போதே எனக்கு பயமா தான் இருக்கும், பதட்டமா தான் இருக்கும். ஆனா அதை மேட்ச் பண்ணிக்கிடுவேன். போன்லன்னா அதான் ஒரு மாதிரியா இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. மாமா பாவம் இல்ல, ஒரு வார்த்தை பேசு. வழிய பேசினா ஒரு மாதிரி தான் இருக்கும். நீ ஆரம்பிக்கும் போதே இங்க காலையில இருந்தே கரண்ட் இல்ல, அதான் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு போன் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிரு. இதுக்கு இல்லாம போன் அடிப்பாங்கன்னு கேட்டுட்டா பொண்ணுத்திர மாமா எதையும் அலசி ஆராயக்கூடியவரு. அப்படி நீ சொல்றனால ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாரு. ஆமா, நீ என்ன அவங்கள பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க? அட பாதவத்தி, அவங்க விக்கிக்காக என்ன பேச வந்தப்போ அவங்க நடவடிக்கை, அவங்க பேச்சு எல்லாத்தையும் நான் பார்த்தேன். கரெக்டா இருந்தது. அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த தம்பி ரொம்ப ஞானமா பேசுது, பொறுப்பா பேசுதுன்னு. மாமா சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு காட்டுறாங்க. அதான் அவளை கரெக்டா சொன்னேன். ஓ, உண்மையிலே இங்க இருக்கவங்க சொல்ற மாதிரி நீ அறவே காடுதான். நீ இன்னும் அந்த மாமாவை புரிஞ்சுக்கவே இல்லை. போ, போன் எடுத்து பேசு போ. பாரு, மாமா மனசை புரிஞ்சு நடந்துக்க, சரியா? உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைல்ல, சொல்லிக் கொடுக்க உனக்கு யாரும் இல்லை, அதனால உனக்கு தெரியாம இருக்கலாம். பாரு, நான் உனக்கு கூட பிறந்ததுக்கு கூட பிறந்தவளா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருப்பேன். இதனால என்கிட்ட தாராளமா பேசு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. சரி, மாமா கிட்ட பேசு. சரி. பாரு சந்தோஷத்தை. சரி, பேசிட்டு என்கிட்ட சொல்லி நான் வரேன். பீச்சுக்கு வண்டி விடு. ஓகே சார். கமிஷனரா இருக்கிறவன் என் டிரைவரா மாறிட்டான். இத்தான்டா இந்த விக்ரமே. ஏன் போனை கட் பண்ணி விடுறாங்க? சரி, மறுபடி ட்ரை பண்ணி பாப்போம். பீச் பக்கம் வண்டி போகணும். இப்ப அங்கதான் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன கரெக்ட் எதுக்கு கூட்டு போகணும் தெரியல.
கரெக்ட் டயத்துக்கு போயிடலாம். என்ன திடீர்னு ஆதிரா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? சீப்படே, உனக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உனக்கு தூக்கமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாட்டுக்கு செய்யற சேவை இல்லையா? ஓகே சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்தாவது ஏதாவது பண்ணலாம். அவன் கிரிமினலு, அதான் ஐடியாவோட அரசியல குறிச்சிருக்கான். அப்பதானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். இங்க பாருங்க சரி, நான் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். பொண்ணு துறை மாதிரி ரொம்ப ஆடுனான்னு வச்சுக்க, போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். இங்க பாரு, இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. குடும்பம் இருக்குங்க தாரா, கோல மாதிரி ஒதுங்கிலாம் போய்கிட்டு இருக்க மாட்டேன். பொண்ணுத்துல யாரும் அவன் போஸ்டிங் என்ன அவன் தரமா என்ன, இவன் கோல் டிரைவரா கூட்டிட்டு போயிருக்கான். நினைச்சு பார்த்தா கோமா தான் இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அதுக்காக இவன் டிரைவரா போவானா? பாரு, பொண்ணுத்துறை இறங்கி போறானா, இது ஏதாவது காரணம் இருக்கும். நாமினேஷன்ல வந்தவனே இந்த ஆட்டம் போடுறான். இவன் ஜெயிச்சா என்ன ஆட்டம் போடுவான்? எத்தனை நாள் ஆட்டம் போட்டுருவான்? எப்படி தேர்தல் வருது இல்ல, அதுல ஜெயிச்சா தானே உண்டு. அதை இவனை எழுத்து போட்டுட்டு ஒரு ஆள் இல்லையே. இவனை நாமினேஷன்ல வர போறான். 15 வருஷமா ஒப்பந்தானே இருந்துட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இவன் இந்த வருஷம் தோத்துருவான் தான் தோணுது. ஏன்னா அவன் அப்பங்காரன் நடிச்சு கூழு கும்பிடு போட்டுதான் அரசியல இருந்தான். ஆனா இவன் பக்கா ரவுடின்னு ஊருக்கே தெரியும். யாரு ஓட்டு போடுவா? அதுக்காக நானு பொண்ணுத்துல இறங்கி போறான்னா அது ஏதாவது காரணம் இருக்கும். நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத. பொண்ணுத்துல அவன் படுத்துற பாட பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்குது. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன காலையில இருந்து வீட்டுக்கும் போல, போனும் பண்ணல. வீட்டு என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரியல. நாளை கழிச்சு கல்யாணம். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, வீட்டு வேலை ஏதாவது போன் பண்ணுங்க, வாரு. அது எல்லாமே அப்பாவும் கஜேந்திர மாமா பாத்துட்டு இருக்காங்க. சரி, போயிட்டு வா. டென்ஷன் எடுக்காத, பாத்துக்கலாம். சரி. விக்ரம், நான் எத்தனுக்கும் நான் வில்லாதி வில்ல. நீ இந்த மாதிரி பண்ணுனா நான் எந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு தெரிய படாப்படுத்துவ. நான் பார்த்துட்டு கை கட்டி நிப்ப நினைச்சியா? ஓட்டுறேன், வேடிக்கை காட்டுறேன். ஆமா, வீணா கையில எனக்கு காலே பண்ணல. கரெக்டா 1/2 மணி நேரத்துக்கு போன் பண்ணுவாங்க. என்ன ஆச்சுடி? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஆனந்தியும் போன் பண்ணிட்டு என்னமோ சொல்ல வந்தா. நான் இந்த விக்ரம் பாய் வந்த வாரத்துல போனை கட் பண்ணி விட்டுட்டேன். என்ன நிக்கியாப்போ? அப்பா, என்னால முடியல. தேன்மொழி புளிஞ்சாவிது. தேன்மொழி எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. மாமா வீட்டுக்கு போலான்னா இப்ப அங்க வேண்டான்னு சொல்றாங்க. இப்படியே கரண்ட் இல்லாம புழுக்கத்துல இருந்தாலும் வச்சுக்க, பைத்தியமே பிடிச்சிரும். டிவி இல்ல, போன் இல்ல, கிறுக்கு பிடிக்குது. என்ன பண்ண? மீனாத்த போயிருக்காங்கல்ல, பாப்போம். எங்க மதியம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒன்னும் அந்த மாதிரி தெரியலையே. சரி, அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? அவங்களும் எத்தனை பிரச்சனை தான் சமாளிச்சுட்டு அலைவாங்க. ஐயோ, யாடா இந்த விக்ரம்? ஏன் நம்மள இப்படி பாடா படுத்துறான்? அந்த விக்ரம் ஒட்டி இப்ப நம்ம கையில சிக்கனா தொடப்பத்தாலே நானும் அடிச்சு விரட்டிடுவேன். அவ்வளவு எரிச்சலா இருக்குது. உன் போன் தான் வருது. ஐயோ, நீ வேற. இப்ப போன் எடுத்தா கட் ஆயிரும். சார்ஜர் இல்ல. இப்படி அங்கதான் இருக்கும். விஷயத்த சொல்லிரு. சரி. ஐயோ, ரிங் அடிச்சே அந்த ஒரு பாயிண்ட் போயிரும் போருக்கு. சீக்கிரம் பேசு. ஹலோ ஹலோ, நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறத பேசிடுறேன். இங்க பாருங்க. என்ன நிதானமா பேசு. நிதானமா பேசுறேன். நிதானமா பேசுறதுக்கு என் போன்ல சார்ஜர் இல்ல. இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன். நான் இத சொல்ல தான் போன் அடிச்சேன். நீங்க போன் எடுக்கல. இங்க காலையில இந்த கரண்ட் இல்ல. இந்த கரண்ட புடிங்கி விட்டுட்டாங்க. நான் வெக்கல இருக்கேன். அவிஞ்சு போறேன். கிட்டமா. ஹலோ ஹலோ ஆனந்தி, சொல்லுது கேளு. என்ன போன் வச்சிட்டா? என்னாச்சுடி? காலையில இருந்து கரண்ட் இல்லையா? அப்படிலாம் போவாத. வீட்டுக்கு வாங்கண்ணா. நான் இப்ப இப்படி வீட்டுக்கு போக முடியும்? எனக்கு இருக்க வேலைக்கு நான் இப்ப வீட்டுக்கு எப்படி போக முடியும்? பொண்ணு தெரிய வேற அவன் விடாம பிடிச்சிருக்கான். அவனை எதுவும் பண்ணிடக்கூடாது. இவன் வேற பொறுமை நியாயம் கண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ண? இப்ப வீட்டுக்கு போவா, பொண்ணு தெரிய பார்க்க போவா? ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. என்னடா இவனுக்கெல்லாம் டிரைவரா போற அளவுக்கு நாம நலமாயி போச்சு நினைக்கிறேன். இல்ல, நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வெறும் ஆரம்பம் தான். இனிதானே மெயின் பிக்சரே இருக்குது. சரி, காருக்குள்ள என் ஷூ இருக்கும், எடுத்துட்டு வாப்பா. மன்னிக்கணும், உங்க ஷூ தூக்குறது என் வேலை இல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா என் வேலை. அப்போ ஸ்டேஷன்ல வச்சு சரின்னு சொன்ன. என் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பதான் நீங்க பொது இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இப்ப இது ஏன் டியூட்டி இல்ல. உங்க தொண்டர்கள் உங்களை சுத்தி இருக்காங்க. உங்க தொண்டர்களையே தூக்கிட்டு வர சொல்லுங்க. இது ஏன் டியூட்டி இல்ல. ஓ, இப்போ உன் டியூட்டி இல்லல்ல. டூட்டிய போட வச்சுட்டா போச்சுது. ஓ, டூட்டி முடிஞ்சுட்டா சாரு வேலை செய்ய மாட்டேது. இப்போ கொடுக்க உனக்கு டூட்டிய.
தேங்க்யூ சார். என் டியூட்டி முடிஞ்சது, நான் கிளம்புறேன். யார் சொன்னா உனக்கு டியூட்டி முடிஞ்சது? இன்னும் முடியல. என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொடுத்த டைமிங் முடிஞ்சது சார். மீறி நான் உங்களுக்காக டியூட்டி பார்க்கறேன்னா நீங்க மேல இடத்துல பேசுங்க, டியூட்டிக்கு வரேன். இது எனக்கான டைம். சொல்லாதீரா. ஆதிராவா?